கட்டப்பட்ட மீன்பாடி வழக்கின் இறுதி வாதம் இன்று நீதிமன்றத்தில் நடைபெற இருக்கிறது. அதைத் தொடர்ந்து தீர்ப்பும் வழங்கப்பட இருக்கிறது. இந்த நிலையில் இந்த வழக்கை தொடுத்த டிராபிக் ராமசாமி இறுதி வாதத்தில் ஆஜராவாரா? எங்கடா போயிட்டு அந்த கேரக்டர் சொல்றா. டிராபிக் ராமசாமி அடையார் ரோட்ல சைக்கிள்ல போயிட்டு இருக்கானே, உடனே போனா புடிச்சிடலானே. தலைவா, டிராபிக் ராமசாமி அடையார் ரோட்ல சைக்கிள்ல போயிட்டு இருக்கானா? அடையார் ரோட்லயா? ஆமா. டேய் தூக்குடா அவனை, தூக்குடா அவனை. டேய் அதோ போறான் பாரு கிழவன் சவுப்பு சைக்கிள்ல. டேய் கிளம்புடா. சீக்கிரம் போடா. போ. போயிட்டே இரு. இங்க போயிட்டு போ. விடக்கூடாதவன. இந்த பக்கம் தான் போனா. இங்கட போனா. ஒழுங்கால. சீக்கிரம் போடா. போ. போயிட்டே இரு. கோவிந்தா 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 கோவிந்தா. டேய் காளி, இந்த கிழவன் கார்ல போயிட்டு இருக்கான்டா. I10 6320. ஏய் பாஸ்டா, ஆளு மிஸ் ஆயிட கூடாது. டிராபிக் ராமசாமிடா. சார், நீங்க டிராபிக் ராமசாமி தானே? நாங்க உங்க ஃபேஸ்புக் ஃபாலோவர் சார். ஹாய் சார். ஹலோ சார். டேய் இந்த கில்லாடி நேரத்து வண்டி மாத்திட்டு இருக்கான்டா. இப்ப பார்க்கும் ரயில்ல போயிட்டு இருக்கான்டா. பீச் ஸ்டேஷன் வரதுக்கு முன்னாடி அவன கண்ண துணுமா வெட்டி போட்டுருக்கடா. இன்னைக்கு அவங்களாம் உள்ள போறது நிச்சயமா சார்? இன்னைக்கு ஃபைனல் இயரிங். கோர்ட்டுக்கு போனால் நிச்சயமாக நடக்கும். ஆனால் கொலகார பாவங்க என்னை கொல்றதுக்கு சுற்றிட்டு தெரியுறானுங்க. அதான் என்ன பண்ணுறதுன்னு புரியல. கவலைப்படாதீங்க சார், நாங்கள் இருக்கோம். தேங்க்ஸ். ராமசாமி ராமசாமி ராமசாமி
ராமசாமி ராமசாமின்னு அரை மணி நேரமா கத்திட்டு இருக்காரு பாவம். ஆனா ராமசாமி இந்நேரம் ராமேஸ்வரத்தில் இருப்பாருன்னு நினைக்கிறேன் மேடம். ஆனா என் கட்சிக்காரங்க சட்டத்தை மதிச்சு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்திருக்காங்க மேடம். நம்ம ராமசாமி ஏதோ மேஜிக்லாம் பண்ணி இந்த டிவிடியை உங்ககிட்ட ஒப்படைச்சிருக்காரு. எங்க நேர்ல வந்தா அவரால் நிரூபிக்க முடியாதுல்ல, அதனால எங்கே ஓடி ஒளிஞ்சுக்கிட்டாரு. ஏய் மச்சான், நீ எதுக்கும் கவலைப்படாத. எங்க சுத்தனா அவன் இங்கே தானே வருவான். வந்தா போமா தாண்டா போவான். ஓகே. ஆகவே இந்த வழக்கை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று தங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் யுவர் ஆனர். என்ன இதெல்லாம்? இதெல்லாம் என்னால ஒத்துக்க முடியாது. என்ன இதெல்லாம்? என்ன ஆவுடைய எப்பன் என்ன நடக்குதுங்க? ராமசாமி வணக்கம்மா. உரம்போக்கு பணமா வந்துட்டானே. இப்படி நான் பணமா வந்ததுக்கு என்ன மன்னிக்கணும். இல்லைன்னா நிஜமாவே பணமாக்கி என்ன புதைச்சிருப்பாங்க. ஓகே ஓகே, ப்ரொசீட். மிஸ்டர் ஆவுடையப்பன், நான் இப்பதான் ராமேஸ்வரத்துலேருந்து வர்றேன். இந்த கேஸ்ல நீங்க ஜெயிக்கணும்னு வேண்டிக்கிட்டேன். இந்த கிண்டல் கேலிலாம் இங்க வானா. 25 பேர் செத்துட்டான் சொல்றிய, அதுக்கு என்ன ஆதாரம்? ஆதாரம் ஜட்ஜம்மாட்ட கொடுத்துருக்கேன். சிடி அதுதான் ஆதாரம். இந்த சிடி வீடியோ எல்லாம் செல்லுபடி ஆகாதுன்னு சுப்ரீம் கோர்ட்ல எப்பயே சொல்லிட்டாயா. 25 பேர் இப்ப கொண்டாந்து இங்க நிறுத்தி வைக்க முடியுமா? அதுக்கு அவசியமே இல்லை மிஸ்டர் ஆவடியப்பன். நேத்திக்கே அவர் எல்லா விட்னஸையும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தார். எல்லாரையும் விசாரிச்சும் பார்த்தேன். அவங்க கண்ணீரையும் பார்த்தேன், கஷ்டத்தையும் பார்த்தேன். மேடம், சாட்சிகளை கோர்ட்ல கொண்டு வந்து தான் விசாரிக்கணும். உங்க வீட்டுல நீங்க எப்படி விசாரிக்கலாம்? இது சட்டத்துக்கு புறமானது இல்லையா? விட்னஸுகளை நான் கோர்ட்லயும் பார்ப்பேன், வீட்லயும் பார்ப்பேன், தேவைப்பட்ட ரெஸ்டாரண்ட்லயும் பார்ப்பேன். பிகாஸ் திஸ் இஸ் மை கேஸ், ஏ மேரா கேஸ். சம்ஜா? சமோசாவா? உன்னோட ரவுடித்தனத்தெல்லாம் வெளியில வச்சுக்க, என்கிட்ட வச்சுக்காத. மேடம், நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, you shut up and sit down. Bite out. Thank you, madam. உன்னை ஷூட் பண்ண பார்த்தோம் மேடம். அதான் நான் ஷூட் பண்ணேன். வெரி குட் வெரி குட். இனிமே நீங்க மேலே போலாம் மேடம். எது? மேலே உட்காரலாம்னு சொன்னேன். சேஃபா? ஓகே மேடம். சரி. பார்த்தீங்களா மேடம், ஒரு நீதிமன்றத்தில் ஒரு நீதிபதிக்கே பாதுகாப்பு இல்லை. நம்ம நாடு அப்படி இருக்கு. ஒரு மனுஷனுக்கு எங்கேயுமே நியாயம் கிடைக்கலைன்னா கடைசி அவன் கோயிலுக்கு தான் போகிறான், கடவுள்கிட்ட கண்ணீர் விடுறான். ஏன்னா அந்த கடவுள் அவன் கண்ணீரை துடைக்கும் நம்பிக்கை. அதே மாதிரி தான் கோர்ட்டையும் நம்பிட்டு வந்திருக்கும். பிகாஸ் த கோர்ட் இஸ் அல்டிமேட் டெம்பிள் ஆஃப் ஜஸ்டிஸ். இட் ஹஸ் சுப்ரீம் பவர் டு அரெஸ்ட் எனிபடி இன் இந்தியா. ஜனாதிபதியை தவிர யாரா இருந்தாலும் அவங்களை அரெஸ்ட் பண்ணி கோர்ட்ல நிற்க வச்சு அவங்க குற்றவாளிகள் தெரிஞ்சா தூக்கில் ஏற்றுறது கூட கோர்ட்டுக்கு அதிகாரம் இருக்கு. மேடம், 2002 ஹைகோர்ட்டால் தடை செய்யப்பட்ட மீன்பாடி வண்டிகள் இன்னைக்கும் ஓடிக்கிட்டு இருக்கு. அது முதல் குற்றம். கண்டெம்ட் ஆஃப் கோர்ட். இதை கண்டுக்காம கண்ண மூடிட்டு இருந்த அரசியல்வாதிகளும் அதிகாரிகளும் இரண்டாவது குற்றம். அது கண்டெம்ட் ஆஃப் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த வண்டிகளால் நடந்த கொலைகளை எல்லாம் மறைக்கிறதுக்காக கோடிக்கணக்கால் லஞ்சம் வாங்கிட்டு இதுவரைக்கும் ஒரு எஃப்ஐஆர் கூட ஃபைல் பண்ணல இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட். இது மூன்றாவது குற்றம். நெக்லிஜென்ஸ் ஆஃப் டியூட்டி. எனக்கு நியாயம் வேணும், குற்றவாளிகள் தண்டிக்கப்படணும். திஸ் இஸ் மை பிரேயர். டிராபிக் ராமசாமி தொடர்ந்த இந்த வழக்கு நேர்மையான வழக்கு, நியாயமான வழக்கு. இந்த மீன்பாடி வண்டிகள் இன்னையிலிருந்து தமிழ்நாட்டில் எங்கேயுமே ஓடக்கூடாதுன்னு நான் கவர்மெண்ட்டுக்கு எச்சரிக்கை விடுகிறேன். இந்த கேஸில் சம்பந்தப்பட்ட ஸ்ரீனிவாச ரெட்டி அவர்களுக்கும், எம்எல்ஏ என்ஜின் மோகன் அவர்களுக்கும், அமைச்சர் வெங்காயமண்டி வரதராஜன் அவர்களுக்கும், இவர்களுக்கு உடந்தையாக இருந்த இன்ஸ்பெக்டர் வேதாச்சலம் அவர்களுக்கும்
தலா 10 ஆண்டு சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கிறேன். உடனடியாக இவர்கள் அனைவரையும் கைது செய்யுமாறு மாநகர கமிஷனருக்கு உத்தரவிடுகிறேன். வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும். அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் இறைவா உன்னை சேரும். கண்ணு முன்னால என்ன தப்பு நடந்தாலும் பொறுத்துட்டு இருக்க மாட்டியா? கண்ணே இல்லைன்னா ரோடா போய் பிச்சை அடக். இதெல்லாம் ஒரு தீர்ப்பு சுண்டக்கா. நூறு கரங்கள் அடிக்கலாம், 1000 கால்கள் மிதிக்கலாம், 1,00,000 படைகள் எதிர்க்கலாம். சோர்ந்துடாதே தடைகளை பார்த்து, நீ மோதி மலையை தாக்கு. இளைஞர்களே, இப்போதாவது விழித்துக் கொள்ளுங்கள். இந்த கொடுமை நாளை உங்களுக்கும் நடக்கலாம். ஆகவே அக்கிரமத்தை எதிர்த்து போராடுங்கள். லஞ்சம், ஊழல், வன்முறை, அராஜகம் இவை ஏதுமில்லாத ஒரு அமைதியான தூய்மையான தமிழகத்தை உருவாக்க பாடுபடுவோம். நான் கூட மனுஷன் போஸ்டர் கிளிப்பாரு, பொதுநல வழக்கு போடுவாருன்னு பார்த்தா வேற மாதிரி நாளாக இருப்பார் போல இருக்க. இன்ட்ரெஸ்டிங்.